ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்லில் 38வது மேட்ச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30க்கு சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் 172 பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு டீமுமே ஹெட் டு ஹெட்டில் ஓவரால் 28 மேட்ச் மோதிருக்காங்க. அதில் 15 மேட்ச் வந்து எம்ஐ தான் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த சீசனில் நான் நோட் பண்ண வரைக்கும் சண்டே மேட்சஸை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி இந்த 20%லேருந்து 50% இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ்லேருந்து கேப்டன் வந்து விழுந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சண்டே மேட்சஸ் வந்து மோஸ்ட்லி கிராண்ட் லீக் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா போட்ட காசு வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சண்டே மேட்சஸ் மோஸ்ட்லி விளையாடாதீங்க, என்னுடைய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். அடுத்தது பர்சன்டேஜ் வைஸாக இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயர் இவங்க தான். மேபி ஆர்ஆர் வந்து சேசிங் போகிறோன்னா இந்த இடத்துல பட்லருக்கு பதிலாக யஸ்வந்தர் சகல் வருவார். இதே மும்பை சேசிங் போகிறோன்னா சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வருவார். பர்சன்டேஜ் வைஸாக ஆன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த 6 பிளேயரில் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க, யாரெல்லாம் டீம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மேட்ச் வந்து பம்ராவை ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பை சைடு குட்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருப்பார். லாஸ்ட் மேட்ச்சில் குட்ஜியாவும் 3 விக்கெட் எடுத்தார், பும்ராவும் 3 விக்கெட் எடுத்தார். நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி 3 விக்கெட் எடுத்த பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆயிடுறாங்க. குட்ஜியாவை பொறுத்த வரைக்கும் 50வது T20 மேட்ச், அதனால் இந்த பவுலர் பிக் பண்ணிவிட்டு பும்ரா வந்து ஐபி கட்டுறதுனால இவர் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். ஓவரால் ஃபேண்டசி டாபிக்ஸ்னு பார்க்குறப்ப ஆர்ஆர் பக்கம் ரியான் பராக் இருக்காரு, மும்பை பக்கம் பும்ரா இருக்காரு. அதனால் பும்ராவை ட்ராப் பண்ணிவிட்டு ரியான் பராக்கை வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷனில் சேஃபாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவை பற்றி சொல்லணும்னா, ஒரு மேட்ச் வந்து ஹிட் ஆகிறாருன்னா அடுத்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிடுறாரு. ஆனால் ஓவரால் T20ஸில் 48 முறை வந்து 50 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய ஒரே ஒரு மைனஸ் அதுதான், ஒரு மேட்ச் ஹிட்னா அடுத்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிடுறாரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு எதிராக விளையாடின மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு. மோஸ்ட்லி இந்த மேட்சும் எல்லாரும் அவுட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணி பார்க்கோம். பட் ரோஹித் சர்மாவை பற்றி சொல்லணும்னா, ஓவரால் T20ஸில் 11,453 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட்டு 47 ரன் அடித்தா போதும் 11,500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். அதனால் ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு முக்கியமான பிக்காக இருப்பாருன்னு என்னுடைய ஆப்ஷனில் நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பிளேயர் யாருன்னா ஜாஸ் பட்லரு. இந்த ஜெய்ப்பூர் பிச்சினுடைய வென்யூ லீடர் வந்து ஜாஸ் பட்லர் தான். 128 ரன் கூட ஒரு முறை அடிச்சிருக்காரு, நல்லா ஸ்ட்ராங்காக. அதனால் இன்னொரு ரெக்கார்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 27 ரன் அடித்தா போதும் 3,500 ரன் வந்து ரீச் பண்ணுவார் ஜாஸ் பட்லர். அதனால் இந்த 6 பிளேயரில் நான் ரியான் பராக், ரோஹித் சர்மா, ஜாஸ் பட்லர் கொண்டு போகிறேன். 3 மேட்ச் வந்து கண்டினியூவாக சாம்சங் ட்ரீம் டீம் வரல. ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வருவார்ன்றதுக்காக சேஃபாக 6 பிளேயரில் 4 பேர் கொண்டு போகிறேன். 2 பேரை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. நீங்கள் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பர்சன்டேஜ் வைஸாக இருக்கக்கூடிய இந்த 6 பேரில் ஒரு 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரேயர் கோபாலை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் அதிகமான விக்கெட் இவருக்கு தான் விழுந்திருக்கு. வேணும்னா இந்த பிளேயர் பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளி போடுவார் இந்த பவுலரை பொறுத்த வரைக்கும், நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பக்கம் ரோமன் பவுல், ஹெட்மேயர். லாஸ்ட் மேட்ச்சில் ரோமன் பவுல் ட்ரீம் டீம் வந்தார். மேபி இந்த மேட்ச்சும் வருவார்னா வேணா இவர் வச்சுக்காங்க. ஹெட்மேயரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 7 ரன் அடித்தா போதும் 4000 ரன் வந்து ரீச் பண்ணுவார் ஓவரால் T20ஸில். வேணும்னா ஹெட்மேயரை வச்சு பாருங்கள். ஜோரால், இந்த ரோமாரன், செஃபர்டின், நபிகெலாம் வந்து பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதனால் வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 3 பேர் தான். 3 பேரில் யாராச்சும் ஒரு 2 பேர் கொண்டு போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த பிளேயர் வந்து யஸ்வந்தர் சகர். ஐபிஎல்ல மட்டுமே 199 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஐபிஎல்ல ஓவரால் T20ஸில் 348 விக்கெட் எடுத்திருக்காரு T20ஸில். ஸோ ஜஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்தால் 200 விக்கெட்டை வந்து ஐபிஎல் ரீச் பண்ணுவார். அதே 2 விக்கெட் எடுத்தால் ஓவரால் T20ஸில் 350 விக்கெட்களை ரீச் பண்ணுவார். ஆர்ஆர் பக்கம் ஒரு பவுலர் பிக் பண்ணுறதுனா சகல் பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு. இவரும் ஓவரால் T20ஸில் 248 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மும்பை சைடு இசான் கிசான் இல்லை ரோஹித் சர்மா, இந்த 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருடைய பவுலர்ஸ் சகல் அண்ட் போல்ட், இவங்க 2 பேரும் வந்து மோஸ்ட்லி விக்கெட் எடுத்திருக்காங்க. மேபி ரோஹித் சர்மா அவுட் ஆகும் அப்படின்னா கட்டாயம் ட்ரெண்ட் போல்ட்டை வந்து வச்சுக்கோங்க. இல்லை இசான் கிசான் அவுட் ஆகிறனாலும் தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி 2 டைம் 3 டைம் எல்லாம் அவுட் எடுத்துருக்காங்க. அதனால் முக்கியமான கீ பேட்டிலாக இருக்கும். நான் வந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கிறதுனால இசான் கிசான் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறேன் கீப்பரில். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா. நான் சூரியகுமார் யாதவெல்லாம் ட்ராப் பண்ணுறதுனால என்னுடைய டீமில் வந்து ஹர்திக் பாண்டியா வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு 50 ரன் அடித்தா 2,500 ரன் வந்து ரீச் பண்ணுவார்.
50 ரன் அடிக்கலாம் கூட ஜஸ்ட் ஒரு 20-25 ரன் அடித்தா கூட ட்ரீம் டீம் வந்துருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் நான் பாண்டியாவை பிக் பண்ணிக்கிறேன். நான் எந்தெந்த பிளேயர்லாம் டீமில் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷனும் சொல்லிடுறேன். ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மும்பைக்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச் எல்லாம் மோஸ்ட்லி இவருக்கு 4 விக்கெட் 3 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதனால் ஆவேஸ் கானை நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். கண்டினியூவாக 3 மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வரலைங்க. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 34 ரன் அடித்தா 6500 ரன் தான் ரீச் பண்ணுவார். மோஸ்ட்லி ஓவராலாக இந்த 2 டீமும் மோதுறப்போ என்ன ஆயிருக்குன்னா அதிகமாக வந்து விக்கெட் தான் விழுந்திருக்கு. யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து 2 டீம்லையுமே நின்று அதிகம் நடிச்சிருக்காங்க. அதனால் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேட்டர் கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பவுலர் ட்ரை பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 2 டீமும் மோதுறப்போ மோஸ்ட்லி யாராச்சும் ஒரு பிளேயர் தான் நின்று விளையாடுறாங்க. ஒரு பக்கம் நான் செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா பட்லர், சாம்சன், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட்டு, சகல், அப்புறம் ஆவேஸ் கான். மும்பை சைடு பாண்டியா, சர்மா, ஜெரால்டு கொட்ஸியா, கடைசியில் ஆகாஷ் மாத்வால். அதுக்கப்புறம் 10 பிளேயர் நான் சொல்லியிருக்கேன். 11வது பிளேயராக வந்து நீங்கள் யாராச்சும் பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் வந்து லோ பிக்கில் கேப்டன் விழுந்திருக்கு. கட்டாயம் 100% வந்து இந்த 6 பிளேயரில் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து கண்டிப்பாக கேப்டன் பாஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸ்குள்ளாரே கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். நான் சேசிங் வரதுனால சூரியகுமார் யாதவ் சேசிங் போகிறவர்னா அப்போது ஹர்திக் பாண்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆர்ஆர் சேசிங் போகிறாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் பதிலாக சகல் வருவார். அதனால் பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர் வந்து பிக் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி அந்த லைனப்ஸ்க்கு அப்புறம் 6 பேர் பிக் பண்ணிவிட்டு அந்த 6 பிளேயரில் யாருன்னு பார்த்துக்கோங்க. கட்டாயம் அதில் கேப்டன் வந்து இன்றைக்கி பாஸ் ஆகும் நான் எதிர்பார்க்குறது. பிளேயர் பேட்டில்னு பார்க்குறப்போ முக்கியமான கீ பேட்டில்னால் சகல் வந்து இஷான் கிஷான் வந்து 4 டைம் அவுட் எடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டில். அடுத்தது ட்ரெண்ட் போல்ட் வந்து ரோஹித் சர்மாவை 2 டைம் அவுட் எடுத்துருக்காரு. ஆப்போசிட் டீம் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, ஜாஸ் பட்லர் 2 டைம் அவுட் எடுத்துருக்காரு. ஸோ அந்த கீ பேட்டிலெலாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான் 6க்கு 6 பிளேயருமே கொண்டு போகாதீங்க, அது வேஸ்ட்டு. ஸோ நல்லா திங்க் பண்ணி டீம் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.